ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நாம் பார்க்க போகிறது இதயம் முரளி அப்படின்ற ஒரு காதல் காவியத்தோட ரிவ்யூ தான். இதயம் முரளி ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் இயக்கி அதர்வா, ஃபகத் வாசில், நட்டி, கயாடு ரோஹல், பிரீத்தி முகுந்தன், ரக்ஷன், டிராவிட், சுதாகர் மற்றும் பலர் நடித்து ஒரு அற்புதமான காதல் காவியமாக வெளிவந்திருக்கிற படம் தான் இந்த இதயம் முரளி. என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ஐ லவ் யூ. இதுதான் படமே. காதலையும் சொல்ல முடியாது, ஏன்னு காரணத்தையும் சொல்ல முடியாது. அப்பனுக்கு மகன் தப்பாமல் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதே தாங்க இதயம் படத்தில் எப்படி முரளி ஒரு அற்புதமான ஆக்டை கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி இதயம் முறையில் நம்ம அதர்வா ஒரு அற்புதமான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காருங்க. இப்போ உடனே ஏர்போர்ட் கிளம்புறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஐம் சாரி. இந்த ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு நம்ம அதர்வாப்பட்ட பாடு இருக்கு பாருங்க. அடாடாடாடா, அதெல்லாம் சொல்லி மாளாது. கடைசி வரைக்கும் சொல்லியா சொல்லியா சொல்லியான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். ஆனால் கிளைமேக்ஸில் சொன்னாரு பாருங்க. உன்னை பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். நம்ம அதர்வாவுக்கு இந்த படத்தில் ஹீரோயினுக்கு பஞ்சமே கிடையாது. அவர் 3வது 4வது படிக்கிறப்பையும் ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, 11வது 12வது படிக்கிறப்பையும் ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, காலேஜ் படிக்கிறப்பவும் ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்பவும் ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மடிச்சு வாழ்ந்திருக்காப்புல ஹீரோயினுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம கதாநாயகனுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, அந்த கதாநாயகி கூட இந்த மனுஷனால் வாழ முடியல. அதுதான் பிரச்சனையே. அந்த ஒரு வார்த்தையை சொல்லு 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 சொல்லுன்னு சொல்ல வைக்கிறாங்க. அதை சொல்ல முடியாமல் அப்படியே விலகி வராரு பாருங்க. அதைத்தான் கதையாக பிடிச்சி அப்படியே டாப் நாச்சி கொண்டு போயிருக்காங்க. எவ்வளோ நாள் தான் இப்படி கண்ணாலே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்தும் லவ் சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சிருப்பாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அரிச்சு போச்சு. நம்ம கயாடு லோகர்கிட்ட நம்ம அதர்வா அப்படியே காதலை சொல்ல வருவார். அந்த டைமில் அப்படியே தேட்டரை டோட்டலாக சைலண்ட் ஆக்கி ஒரு பாட்டை ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க பாருங்க. அடாடாடாடாடா, வேற லெவலு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். இப்போ வர்ற நிறைய படங்களில் பழைய படங்களோட பாடல்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதை கேட்கும்போது நம்ம ஜாலியாக வைப் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே நமக்கு கையெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே தேட்டர் அப்படியே சைலண்ட் ஆக்கி இந்த மியூசிக் அப்படியே ஏற்றி கொடுத்துருப்பாங்க போகிற ஒரு பாட்டு வேற லெவலுங்க. அதர்வாவோட ஆக்டிங் இந்த படத்தில் சொல்லணும்னா ஒரு 3 பரிணாமங்களில் காட்டியிருக்காங்க. ஸ்கூல் பாயாக வராரு, அப்புறம் காலேஜ், அப்புறம் வேலைக்கு போகிறாரு. 3த்துக்குமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக பொருந்திருக்கு. ஆக்டிங்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. வேற லெவல் சூப்பராக இருக்கு. அடுத்தது நம்ம ஃபகத் வாசிலோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்கிற அளவுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் ஆக்டிங்கை பிரிச்சு எடுப்பார். ஆனால் இந்த படத்தில் இந்த குடிகாரங்கிட்ட மாட்டின கதை தான் நம்ம ஃபகத் வாசில். வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. கொரியன் டிராமால கூட வராத இது மேட்டரா இருக்கு. இந்த குடிகாரெல்லாம் நல்லா நெக்க குடிச்சிட்டு நடந்து போகும்போது நான் போய் எதர்ச்சியா மாட்டிக்கிட்டோம்னா ஒரு கதை, உலகத்து கதை, என் கதை, என் சோக கதைன்னு சொல்லி நம்ம காதில் ரத்தம் வர வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஜீவனா மாட்டிக்கினவர் தான் நம்ம ஃபகத் வாசில். ப்ளே வெண்ணிலவே 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 வெட்டம் ஏனம்மா. நம்ம ஃபகத் வாசில சென்டரா உட்கார வச்சு சுற்றி அதர்வா ஃப்ரெண்ட்ஸு, அதர்வா எல்லாரும் சேர்ந்து அவருடைய காதல் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. மனுஷன் கேட்க முடியாமல் காதை பொத்திக்கிட்டு கதையை கேட்பாரு. அந்த கதை தான் படமே. வெண்ணிலவே 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 வெண்ணிலவே. அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஆக்டிங்கில் கலக்கிட்டு இருக்க நட்டியோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா அவர் நல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதர்வாவுக்கு மாமனா வளம் வராரு. அதுல ஒன்னும் ஒட்டி. அப்ப இன்னொன்னு, ஒரு மாமன் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே, அடைச்சா என்ன சூப்பர் மாமாடா இவர், அற்புதமான மாமாவாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மாமாவுக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு நம்ம நட்டி. சொல்லுங்க மாமா. இதயா எங்கடா இருக்கு? இங்கதான். இங்கதானா? அடுத்ததான் நம்ம கயாடு லோகரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக வளம் வராங்க. பட் அவங்களோட ஃபேஸில் ஒரு ஹோம்லி லுக்கை சொருவி இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஒரு உன்னதமான காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க. வெளிப்படுத்தியும் வெளிப்படுத்தாமலும் செயல்பட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஆக்டிங். அவனை பாத்தீங்களாண்ணே, ஐஸ்கிரீமை கூட ஏதோ ரோஜாப்பு மாதிரி எடுத்து கொடுக்குறான். அடுத்ததா பிரீத்தி முகுந்தனோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா பிளாஸ்ட் படத்தில் சும்மா பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வில்லைங்கள்லாம் அடித்து நவுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டு ஒரு நாசா விஞ்ஞானியாக வராங்க. ஆனால் அந்த ஆப்போசிட்லேயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. பிரீத்தி கேரக்டரில் வேற லெவல் ட்விஸ்ட்டு. நம்ம அதர்வாலாம் அப்படியே ஷாக்காகி நொந்து போகிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க.
நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். நம்ம பிரீத்தி முகுந்தோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். பட் பிளாஸ்ட் அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வேற ஜானர். இப்ப கூட என்ன பத்தி மட்டும் யோசிக்கிறவா, என்ன பத்தி? அதுக்கப்புறம் நம்ம ரக்ஷனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா கூட இருக்கிற நண்பர்களில் ஒரு நண்பராக நம்ம ரக்ஷன் வலம் வராரு. சில இடங்களில் காமெடிலாம் பண்ணுறாரு. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் சில இடங்களில் பெருசாக காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகலை. பட் ரக்ஷனோட ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓ அப்படி பிரில்லியன்ட் ஐடியா மச்சான். அடுத்ததா நம்ம பரிதாபங்கள் சுதாகரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கை நம்ம யூடியூப்ல பார்த்து 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 மண்டியில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகி போச்சா. இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு யூடியூப் ஆக்டிங் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. பட் அவரோட எஃபெக்ட் போட்டிருக்காரு, நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள்லாம் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக காதல் கொண்டு என்ன ஸ்பூஃப் பண்ணியிருப்பாரு பாருங்க, வேற லெவல். அந்த இடத்துல தேட்டரே குபீர்னு சிரிச்சிச்சு. கௌதம் ஒரு டவுட் கேட்டாங்களா சார்? ஆமா, அந்த டவுட்டை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சார். நம்ம சுதாகர் ஏற்கனவே படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த இதய முரளி இவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்குது. இதன் மூலயமா நிறைய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த முகம் ஃபேஸில் காமெடி இருக்குது. அதனால் காமெடி ஒர்க் அவுட் பண்ணிடுவார். பட் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ஒரு சில இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க வாழ்த்துக்கள். நானும் பதில சொல்லிடுவேன். டவுட் ஓகே சார். அப்புறம் நம்ம பரிதாபங்களோட டிராவிட்டை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தை அவர் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த படத்தோட டைலாக் ரைட்டரே இவரு தாங்க. இவருக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்றது நம்ம இப்போ தான் பார்த்து வியக்கிறோம். அந்த அளவுக்கு சூப்பராக டைலாக் எழுதியிருக்காரு. ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ண தவறிட்டாரோ. ஏன்னா நிறைய ஸ்கோர் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சிருக்கு. பட் டைலாக் டெலிவரி பெருசாக இவருக்கு எழுதிக்காமல் விட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா டிராவிட் இந்த படம் ஃபுல்லாக வராரு, ஃபுல் ஸ்க்ரீன்லையுமே அவர் இருக்கிறாரு. பட் அவர் ஸ்கோர் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர்கிட்ட டைலாக் பெருசாக இல்லை, டைலாக்கு பெருசாக கொடுக்கலையா இல்லை இவரே எழுதிக்கலையான்னு தெரில. அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான ஆக்டரை சொல்லாம விட்டேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன். அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு டாக்டரா வராரு. அவரோட காமெடி ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. நல்லா சிரிச்சாங்க ஆடியன்ஸ்லாம். இனிமே நான் உன்னை லவ் பண்ண போறது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் நம்ம தமன் தான் போட்டிருக்காரு. பாடல்கள் ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்கு. பிஜிஎம்மும் நல்லா இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கு பிஜிஎம்ஸ்லாம். மொத்தத்தில் இந்த இதய முரளி படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் நினைவுகளோடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அந்த கதாநாயகனுக்குள்ளே ஒரு காதலை புகுத்தி அந்த காதலை கட் பண்ணி அப்புறம் மறுபடியும் இன்னொரு காதலை புகுத்தி அந்த காதலையும் கட் பண்ணி அப்புறம் ஒரு கல்யாணத்தை புகுத்தின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனோட வாழ்க்கையை அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மனுஷன் லவ்வை சொன்னாரா சொல்லலையா சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு அற்புதமான ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காங்க. போனீங்கன்னா படத்தை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தம்பியை பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது. படம் ஆஹா ஓஹோ பயங்கர மாசா இருக்குலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. போயிட்டு நம்பி பாருங்க. 3 வருஷத்துல சொல்லாதல 3 நிமிஷத்துல சொல்லுவியோ. இந்த படத்தில் குறையே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. குறிப்பாக காமெடி இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடி பார்த்தீங்கன்னா லாஜிக்கு எக்கச்சக்கமாக மீறல். பொதுவாக காமெடியில் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளும் பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த காமெடின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்க. அது ஒரு பயங்கரமான லாஜிக் மீறல். பாக்ஸ்ல ட்ரிப்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கூட்டு வரும்போதே தெரியும்டா இந்த மாதிரி ஏதா கூடமா ஏதா பண்ணுவேன். அந்த காமெடி என்னன்னு நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் நீங்கள் கேளுங்களேன். நம்ம அதர்வா ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு இருப்பாரு. ஒருத்தவங்க ஆட்டோவில் வந்து பிரசவல்லே துடிச்சிட்டு இருப்பாங்க. யாருமே அர்ஜென்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணுவார். ஆனால் அங்கே இருந்த டாக்டர்லாம் அவர் வெளியே விடாமல் உங்கள் ஒய்ஃப் தானே நீங்களே பாருங்கள் பிரசவம்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருப்பாங்க. ஏங்க வந்து தூக்கிட்டு வராங்க யார் என்னன்னு கூடமா பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு காமெடியா அது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. சந்தோஷமும் சங்கடமும் மனசுல பட்டதை சொல்லிடுங்க. அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரு சில இடங்கள்ல இந்த காதல் காட்சியை வச்சு இழுத்துட்டாங்க. சொல்லுடா எப்போ தாண்டா சொல்லுவேன், ஏன்டா இப்படி சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சு இழுன்னு இழுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கி வேற ஏதாச்சும் காமெடி போட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் குறை. மற்றபடி இதய முரளி ஒரு நல்ல படம் தான். போயிட்டு தியேட்டரில் பாருங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படி தான் சார் இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.